ஹாய் கைஸ், வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஓகே, நான் நல்லா இருக்கேன். இப்போ வந்து என்னன்னா, நாங்கள் வந்து இப்போ இன்னைக்கு நம்மளோட ஸ்லாக் வந்து பார்த்தீங்கன்னா, திருச்சி டு திண்டுக்கல். ஓகேங்களா? திண்டுக்கல்ல வந்து கொடைக்கானல் ரோட். ஸோ உங்களுக்கு நாங்கள் போயிட்டு அங்கே எப்படி பஸ் வசதி எப்படி போகலாம், என்னென்னு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நான் அது சில இதெல்லாம் வீடியோஸ் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? நான் சாப்பிட்டுட்டேன். சரி, நம்ம போய் நீ சாப்பிட்டுட்டு அடுத்த கட்ட இதை பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, நம்மளோட வீடியோ ஆரம்பிக்கலாம். டிராவல் வித் சிவா நம்மளோட சேனலை யாரும் வச்சுக்கோங்க. பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் தட்டுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய் பாய். ஆலியில் வந்து டிஃபன் சாப்பிடுங்க. ஆமாம், டிஃபன் சாப்பிடுங்க. ஓகே, அப்படியே அடுத்த வீடியோ கொடுங்க. ஒரு தோசை வந்து ஒரு ரெண்டு சாப்பாடு சார் காம்போ எப்பவும் உள்ள மாதிரி தான். அதில் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறாங்க. ஹலோ கைஸ், ஆமாம், இப்போ வந்து திருச்சி பஞ்சபூர் இன்னைக்கு நம்ம ஒரு ட்ரிப் போனோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ட்ரிப் தான் போகிறோம். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு நான் வந்து அதான் அவங்க ப்ரைவேட் பஸ்ஸில் வந்து ஏறலை. ஏன்னா ப்ரைவேட் பஸ்ஸில் வந்து பாட்டு போடுவாங்க, பாட்டு சொல்லி போட்டாங்க, காற்று வைக்காங்க. ஆனால் நான் அதில் ஏறலை. நான் வந்து கவர்மெண்ட் பஸ் தான். ஓகே, கவர்மெண்ட் பஸ்ஸில் ஒரு நியூ பஸ் அதில் போயிட்டுருக்கேன். ஆமாம், போயிட்டு உங்களுக்கு வீடியோ எப்படி இது பண்ணி சொல்கிறேன். ஓகேங்களா? அதே தான், சேம் அதே தான். மஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கே இறங்கிட்டு உங்களுக்கு ஸ்லாக் ஆகும்னா திண்டுக்கல். இன்னைக்கு நம்ம போது வந்து திண்டுக்கல் குடையூர் அந்த லைன் போகலாம். ஓகே, வெயிட் பண்ணிப்போம். இப்போ வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் நேற்று முதலே சொல்லியிருக்கேன். நல்லா இருக்கும், சூப்பராக இருக்குது. நான் வந்து உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு நான் அடுத்த டிக்கெட் சேம் அதே தான். டிக்கெட் இது வந்து அதே போனது இது திண்டுக்கல் போயிட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே கைஸ், பாருங்கள் வீடியோ. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ நல்ல ஒரு இது பண்ணியிருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மக்கள் வந்து உட்காந்து அந்த சேர்ஸ்லாம் வந்து அதிகமாக பண்ணியிருக்காங்க. ஒரு 4 ரேக் உள்ள மாதிரி சேர் போட்டு வச்சுருக்காங்க. பார்க்க நல்லா இருக்குது. இப்போ பஸ்ஸஸ் நிப்பாட்டுறதுக்கு அலுவலாம் இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டி பண்ணியிருக்காங்க. நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். நேற்று வரும்போது நான் வந்து அந்தளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணல. சும்மா அந்த இதுதான் சில விஷயங்கள் தான் காமிச்சேன். மத ஸ்லாட் பண்ணும்போது அந்த மாதிரி பார்த்தோம். இன்றைக்கி நான் சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். 2-3 இது இருக்குது, நான் சொல்கிறேன். அதே மாதிரி நம்ம லக்கேஜஸ் வைக்கிறதுக்கு அதுக்குன்னு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அது மாதிரி டாய்லெட் பாத்ரூம் ஸ்பெஷாலிட்டி அதுவும் நல்லா இருக்குது. எதுவுமே வந்து குறைன்னு சொல்ல முடியாது, அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க. பஞ்சப்பூர் திருச்சி அந்தளவுக்கு நல்லா இருக்குது. அது மாதிரி எக்ஸலேட்டர், வயசானவங்க நடந்து மேலே வர்றதுக்கு ஈஸியாக எக்ஸலேட்டர் இருக்குது. லிஃப்ட் இருக்குது, லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது, புரியுதுங்களா? நான் ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. பாருங்க, ஓகேவா? இது வந்து படிக்கட்டு இருக்குது. படிக்கட்டு இருக்குதா? ஓகேங்களா? படிக்கட்டு போட்டிருக்கா. இதில் கீழே இறங்கி நம்ம போகலாம். இது ஒரு ஸ்பெஷலிஸ்ட். இந்த மாதிரி வாங்க, நம்ம அப்படியே போகலாம். இல்லை எதுவுமே ஒவ்வொன்றும், அதாவது ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணியிருக்காங்க. அதான் நம்மளால ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். ஏர்போர்ட்டே தோற்று அந்த அளவுக்கு வந்து நமக்கு நல்லா ஸ்பெஷலிஸ்ட் இங்கே இருக்கு. எதுவுமே குறைச்சல். ஆமாம், அதனால் வந்து வருங்காலங்களில் வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப பார்த்து பண்ணிடுவோம், நல்லா இருக்கு. அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துக்கலாம். நம்ம என்னோட பேசுவதை காமிச்சு பின்னாடி உங்களுக்கு
நல்ல ஒரு அழகா இருக்கு, பார்க்க ஒரு நல்ல ஒரு அட்வான்ஸாக இருக்கு. இது ஒன்று இருக்கு, இதில் போகலாம்னா வேற லெவலுங்க. அதாவது ஃப்ரண்ட்ல வந்து பேக்ல வந்து பாருங்க, ஒரு நம்ம ஏர்போர்ட்டுல உள்ள ஒரு ஃபீலிங் தான் இருக்கு. பஸ் ஸ்டாண்ட்ல இருக்க ஒரு ஃபீலிங் இல்லை, ஏர்போர்ட்டுக்குள்ள இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்ஸாக இருக்கு. சரிங்களா, அந்த அளவுக்கு அவங்க அப்படியே வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். நான் ஒவ்வொன்றா அப்படியே காமிச்சு வந்து, அதாவது எப்படின்னா வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல்ன்றது ரொம்ப எனக்கு ரொம்ப அத்தியாவசியமாக ஒன்றுங்க. நான் சின்ன வயசுல இருந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் வந்து ரொம்ப அதிகமாக விரும்புவேன். பட் அது விளையாட்டுத்தனமாக ட்ராவல் பண்ணேன். இன்னைக்கு அதை நான் வந்து ஊக்குவிப்பு எடுத்து பண்ணுற அளவுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னா எனக்கு உண்மையிலே பெருமையாகவும் இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. பட் நான் இன்னும் வளரலை, இன்னும் ஒரு 1% தான் வந்திருக்கேன். இன்னும் மீதி 99% இருக்கு. அதுக்கு இந்த மக்கள் நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் எனக்கு வேணும். புரியுதுங்களா? பாருங்க எவ்வளோ அழகாக இருப்பாங்க. இதுதான் நம்மளோட பஸ் ஸ்டாண்ட். அதே மாதிரி நாங்கள் பார்க்கலாம் வேற லெவலுங்க. உண்மையிலே தமிழ்நாட்டில் இப்படி ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்குது, ரொம்ப அழகாகவும் இருக்குது. பார்க்கலாம். இப்போ பாருங்க, அதாவது ஒரு மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு மியூசியம் எப்படி இருக்குது அந்த அளவுக்கு. ஃப்ரண்ட் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி வந்து ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் பார்த்தீங்களா? ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. எப்படி இருக்கும் இந்த லோகோலாம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். இந்த மாதிரி எந்த பஸ் ஸ்டாண்டும் இல்லைங்க. பாருங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து நமக்கு பெரிய டிஸ்பிளே பண்ணி கொடுத்துருக்காங்க. நடைமேடை 1, நடைமேடை 2 அப்படின்னு. நடைமேடை விழுப்புரம், காஞ்சிபுரம், திருத்தணி, புதுச்சேரி, கடலூர், நெய்வேலி. நடைமேடை 3 இது நடைமேடை 4 கரூர், ஈரோடு, கோயம்புத்தூர், ஊட்டி, மேட்டுப்பாளையம், திருப்பூர், தோகைமலை. அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு பாருங்க. அடுத்து பஸ் ஸ்டாண்ட் ஃப்ரெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இது போட்டிருக்காங்க பாருங்க. அதாவது அவரோட கலைநயங்கள், இந்த கட்டணங்களை எப்படி கட்டினாங்க, அந்த வடிவமைச்சாங்க, அந்த இதெல்லாம் எலக்ட்ரிக்லாம் எப்படி பண்ணாங்க, இது எல்லாமே போட்டிருக்காங்க பாருங்க. இது வெளித்தோட்டம் வேற லெவலுங்க. இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொன்றையும் வந்து ரசித்து பார்த்தா தான் அதோட அருமை தெரியும். புரியுதுங்களா? எல்லாமே நமக்கு வந்து அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே கைஸ், நாம போயிட்டு பஸ்ஸில் ஏறிட்டு திண்டுக்கல் பஸ்ஸில் ஏறிட்டு உங்களுக்கு ஸ்லோவாக போகிறோம். ஓ கைஸ், இப்போ நம்ம வந்து திண்டுக்கல் உள்தூர் பஸ்ஸில் ஏறப்போம். ஆமாம், அன்றைக்கி நம்ம வந்து இதில் போகணும்னா இப்போ வந்து ஓ கைஸ், ஆமாம் இப்போ வந்து திண்டுக்கல் பஸ்ஸில் வந்து உள்தூர் பஸ்ஸில் ஏறப்போம். திண்டுக்கல் போயிட்டு குடவாயூர் போயிட்டு ஓகே ஏறிட்டு பேசுகிறேன். கைஸ், இப்போ நம்ம வந்து திண்டுக்கல் பஸ்ஸில் உள்தூர் பஸ் ஏறிட்டோம். நம்மளோட ஸ்லாக் வந்து இங்கேருந்து வந்து மணப்பாறை இதுலாம் போகிறேன். உள்தூர் டேரெக்டாக போகிறேன். உள்ளே போகுமான்னு தெரிகிறேன். போயிட்டு டேரெக்டாக திண்டுக்கல் போகணும். திண்டுக்கல் வந்து அடுத்து நம்ம திண்டுக்கல்ல இருந்து அங்கே போகும்போது உங்களுக்கு ஸ்லோவாக சொல்கிறேன். ஓகேவா? பாருங்கள், வீடியோ பாருங்கள். ஓகே ஹாய் கைஸ், இப்போ வீடியோ வந்து நம்ம வந்து ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் வந்து ஸ்டார்ட் ஆகி டிக்கெட்டில் வந்து குடவாயூர் முன்னாடி ஒரு வாய்ப்பு இந்த போய்ட்டு உங்களுக்கு சில விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது அங்கேருந்து போயிட்டீங்கன்னா அது ஒரு ஜங்ஷன், அந்த ஜங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடையில பஸ்ஸில் தான் போகணும். கொடைக்கானல் போகுது அப்படின்னு போது சில பேர் வந்து கொடைக்கானல் போனால் அங்கேருந்து நமக்கு ட்ரெயின் போகும், பஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ அதெல்லாம் கிடையாது. இன்னி வந்து கொடைக்கானலுடைய ஜங்ஷன் இறங்கி பஸ்ஸில் தான் நம்ம வந்து கொடைக்கானல் மேலே போகணும். அதனால தான் ஆனால் அங்கேருந்து 75 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் நம்ம அழகாக கிலோமீட்டர் அந்த மாதிரி வருது. அதனால் அதை பற்றி நான் சொல்லுவேன் எப்படி போகணும் என்ன இன்ட்ரெஸ்ட் இப்போலாம். இப்போ நம்மளோட இது வந்து திண்டுக்கல் வரைக்கும் நம்ம போயிட்டு கடையில் ஏதாவது நிப்பாட்டாங்க ரேட் பஸ் ஏதாவது நிப்பாட்டாங்க பஸ் வந்து இப்போ வந்து பஞ்சப்பூட்டு வெளியே போயிட்டு அன்றைக்கி காமிச்சோம்னா அதே காமிச்சு தான் அதே தான் கொஞ்சம் டிஃபரெண்ட். ஏன்னா அன்றைக்கி நம்ம போனது வந்து பறவை இதில் போயிட்டு உங்களுக்கு சில இதெல்லாம் நான் சொல்கிறேன். நல்லா கிடையாது. அதுதான் பஸ்ஸு ஒவ்வொரு ரேக்கு ஒவ்வொரு பஸ்ஸு நிற்கிறதுக்கு ஒவ்வொரு ரேக் இருக்குது. ரொம்ப யோசனை பண்ணி ரொம்ப ஆச்சரியமான விஷயம். செல்வங்கள் சேர்த்து வச்சாங்க சாப்பாடுலாம் கிடைக்கிறது ஒரு கிணத்துல சொல்லி கையில் கிடைக்காது. ஒவ்வொருத்தரும் இல்லாமல் ஏன்னா நான் சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் பஸ் ஸ்டாண்டுடைய வெடிப்போம் பஸ் ஸ்டாண்டுடைய டிக்கெட் சீட்டு ஓகே. நான் போக உங்களுக்கு வீடியோ வச்சுருக்கேன். கடையில் டீ காஃபி ஏதாவது ஓகேவா? ஓகே கைஸ் பாய். ஸ்டாப் என்ன ஸ்டாப்னா பேச்சு சாலை. இடம் வந்து பேச்சு சாலையாக பேச்சு சாலை இடத்துல பஸ் போயிட்டு இருக்கு. ஓகே, இது வரையும் நான் பஸ்ஸில் போயிட்டு இந்த பர்சன் போயிட்டு சொல்கிறேன். இப்போ வந்து லெஃப்டாக வந்து போகுது. அதான் வளர்ச்சி சாப்பிட்டு போயிட்டுருக்கீங்கன்னா நிமிடத்தில் பஸ் ஸ்டாண்டு வாங்க வெளியே அது மலைக்கேணி மூணு போயிட்டு 2 கிலோமீட்டர். ஆமாம், மலைக்கேணி மூணு போயிட்டுனா 2 கிலோமீட்டர். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இல்லாத எதுவுமே இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இந்த சுற்றுலா தலங்கள் அதிகமாக இருக்குது. சுற்றுலா தலம் சரி, சாதாரணமாக பார்க்க அழகாக இருக்கிறது தமிழ்நாடு. சரிங்களா? அந்த மாதிரி இருக்கு. அது ஆனால் பார்க்கலாம். ஆனால் நான் அடுத்த ஓகேவா? பாருங்க வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பஸ் வந்துட்டாங்க, எல்லாம் போயிட்டு இருக்கோம். நம்ம கண்டிப்பாக கஷ்டம் ஓகே கைஸ், நம்ம டெக்னிக்கல் பஸ் ஒன்று வந்தாச்சு. ஏசி பஸ் இருக்குது. ஹலோ கைஸ், ஓகே நம்ம அந்த வீடியோ வந்து திண்டுக்கல் பஸ் வந்துட்டோம். நான் போயிட்டு உங்களுக்கு ஒரு பஸ் ஏறிட்டு உங்களுக்கு நான் அடுத்த அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஹாய் கைஸ், நாம் இப்போ திண்டுக்கல்ல வந்து பஸ் ஏறிட்டோம். அதாவது மதுரை போகிற பஸ்ஸில் ஏறிட்டோம். நம்ம சின்ன மாற்றம், நான் கொடையோட ஆகணும்னு சொல்லியிருந்தேன். பட் கொடையோட ஆகலை. ஓகேங்களா? நம்ம அதுக்கு அடுத்து உள்ள ஸ்டாப் வாடிப்பட்டிக்கு சாப்பிட்றாங்க, அங்கே இறங்கணும். ஓகேங்களா? அதோட நம்ம ஸ்டார்ட் முடிச்சுக்கணும். நான் உங்களுக்கு போகும்போது இந்த கொடையோட பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? மன்னிக்கவும், நான் கொடையோட ஆகி உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன்னு சொன்னேன். பட் சின்ன ஒரு மாற்றம் வேறு இல்லை. அது ஏன்னா எனக்கு டைமிங் இப்போதைக்கு இல்லை. அதனால தான் நான் அங்கேருந்து கொஞ்சம் சீக்கிரம் குயிக்காக போய் ஆகணும். அதனால தான் நான் போகும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். கொடையோட அந்த ஸ்டாப்பே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். போகும்போது உங்களுக்கு தெரியும், பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ நம்ம வந்து கொடையோடுக்கு பஸ் ஏறியாச்சு. மலை திண்டுக்கல் வந்து மலையை போக பஸ். ஓகேவா? அதில் ஏறி ஓகே, நான் போக உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகே கைஸ், ஹாய் கைஸ். திண்டுக்கல் பஸ் ஸ்டாப்பில் வந்து பஸ்ஸை கிளம்பி. ஓகேங்களா? முன்னாடி ஒரு பிரைவேட் பஸ் இருந்ததுங்க. பட் எனக்கு அது இந்த சாங்ஸ் எல்லாம் நல்லா கம்ஃபர்டபுளாக அது வீடியோ போட முடியாது. அதனால வந்து நான் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் போய். ஓகேவா? பரவாயில்லைங்க, நமக்கு வந்து நினச்ச மாதிரியே வந்து படிக்கட்டுக்கிட்டே நமக்கு சீட்டு கிடைச்சிடும். நம்ம ஏதோ லக்கி தான். நம்ம டிரைவர் பஸ் மூவ் பண்ணுறோம். எல்லா பஸ்ஸையும் சாங்ஸ் ஓடுது. அந்த பயமாக இருக்குது. காப்பீட்டு இதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஜஸ்ட் இன்னும் ஒரு 40 மினிட்ஸ் நம்ம வாடிப்பட்டியில் இருக்கோம். ஓகேங்களா?
தயவுசெய்து யாரும் வந்து சங்கடப்படாதீங்க. நான் குடவோடு போடுறேன்னு சொன்னேன். பட் குடவோடைய ஆங்கலை அது ஒரு சின்ன மாற்றம். அதுங்களா வாடிப்பட்டியில் இறங்கிட்டு நான் போக வழியில உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? நம்ம பஸ் மூவ் ஆகிட்டு இருக்கு. இது எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் டிராஃபிக் அதிகமாக இருக்கும். என்னன்னா தெரியல, கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். இது இன்னும் அதே சுருக்கி இந்த மாதிரி இருக்கனால கஷ்டப்பட்டு அவங்க கைஸ் இப்போ பஸ்ஸு திண்டுக்கல் பஸ்ஸில் வந்து வெளியில் போயிட்டு ஆமாம் ஏங்க கை ரொம்ப நேரம் வந்து படிப்பாங்க அங்கே ஆள் எடுத்துருக்காங்க படிப்பு நம்ம வாடிப்பட்டி பஸ்ஸில் வந்து வாங்கியாச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நான் லஞ்சை முடிச்சுட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் நான் கால் பண்ணுறேன். பாய். அதுக்கடுத்து நான் வீடியோ பாய் கைஸ்.